சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிடுச்சு, கள்ளச்சாராயம் குடிச்சு உயிர் சேதம் ஆகிடுச்சுன்னு உண்மை நிலவரம் என்னன்னு தெரியாம மிஸ்டர் எடுப்பு எடப்பாடி வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறிட்டு திரியிறாரு. கள்ளச்சாராயம் காய்ச்சின கும்பல கைது பண்ணி விசாரிச்சதுல மரக்காணம் 15வது வட்ட அதிமுக கிளை செயலாளர் ஆறுமுகம் தான் இந்த கள்ளச்சாராய கும்பலோட தலைவன்னு தெரிய வந்திருக்கு. அது சரி, தூத்துக்குடி துப்பாக்கி சுடு சம்பவத்தையே டிவில தானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு 13 பேர் இறந்து போன இந்த சோகமான நிகழ்வை அரசியலாக்க பாக்குறாரு எடுப்பு எடப்பாடி. இந்த சம்பவத்துல அரசு தீவிரமா நடவடிக்கை எடுத்துட்டு வர்றது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிவாரணமும் கொடுத்திருக்காங்க. என்ன எடுப்பு, கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி 2020க்கு போங்க. அப்போ நீங்க ஏதோ ஃப்ளூக்ல சிஎம்மா இருந்தீங்க. அந்த டைம்ல 20 பேரு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க. அதுக்கு எங்க கிட்ட ப்ரூஃப் அண்ட் டேட்டா பேஸ் இருக்கு. இந்த மாதிரி உங்க வண்டவாளம் தண்டவாளம் ஏறுற மாதிரி பல சம்பவங்கள் அதிமுகல இருக்கு. அப்படிதான் ரீசெண்டா கிருஷ்ணகிரியில் நடந்த ஆணவ படுகொலை. அத பண்ணது யாரு? அதிமுக கிளை செயலாளர் தான். இப்படி கொலை பண்றவ, கள்ளச்சாராயம் காய்ச்சறவ, கட்ட பஞ்சாயத்து பண்றவ எல்லாருக்கும் கட்சியில இடம் கொடுத்து கட்சி நடத்துற நீ எல்லாம் வந்து பேசலாமா? அவ்வளோ அதுப்பா உனக்கு? போய் நானே எம்ஜிஆர் நானே அம்மான்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு திரி.